2015 ஐபிஎல். அந்த ஐபிஎல்லையுமே தன்னுடைய பேட் மூலமா சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ வெளிப்படுத்தினாரு. 482 ரன்கள அந்த ஒரு சீசன்ல அடிச்சிருந்தாரு. அந்த சீசன்லயுமே கப்ப வின் பண்ணியிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் 2வது முறையா ரோஹித் சர்மா தலைமையில. அந்த கான்ஃபிடென்ட்டோடயே தோனி தலைமையில வேர்ல்டு கப்க்குள்ள ரோஹித் சர்மா என்டர் ஆகுறாரு. 2015 வேர்ல்டு கப்ல இந்தியா சூப்பர்பான ஆட்டத்த வெளிப்படுத்தி இருந்தாங்க. ஆனா இந்த டோர்னமென்ட்ல இருந்து நம்ம வெளியேற்றப்பட்டுட்டோம். இருந்தாலும் அந்த ஒரு டோர்னமென்ட்ல 330 ரன்கள அடிச்சிருந்தாரு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தாரு. குவார்டர் ஃபைனல்ல பங்களாதேஷ்க்கு எதிரா 137 ரன்கள குவிச்சிருந்தாரு 126 பாலுக்கு. அதன் பிறகு 2015ல T20 போட்டி ஒண்ணு நடக்குதுங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரா. அந்த போட்டியில தான் தன்னுடைய முதல் T20 சதத்த பதிவு செஞ்சாரு ரோஹித் சர்மா. அதன் பிறகு 2016ல ஒரு ஸ்லைட் டிப் தெரிஞ்சுச்சுங்க. இருந்தாலுமே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா அவர் 171 ரன்கள ஒரு ஓடிஐ போட்டியில குவிச்சிருந்தாரு. அதன் பிறகு 2017 ஸ்டார்ட் ஆகுது. 2017 ஐபிஎல் 3வது முறையா மும்பை இந்தியன்ஸ் கப்ப தூக்குறாங்க. 3 முறை கப் அடிச்ச முதல் அணி அப்படிங்கிற சாதனைய ரோஹித் சர்மா அண்ட் கோ வாங்குறாங்க. அந்த சந்தோஷத்தை தொடர்ந்து ஸ்ரீலங்காவுக்கு டூர் போறாங்க இந்திய அணி. அந்த டூர்லயுமே சூப்பர்பா ஆடி இருந்த ரோஹித் சர்மா அந்த டூர்ல தாங்க 208 ரன்கள ஒரு மேட்ச்ல குவிச்சிருந்தாரு. 3வது முறையா டபுள் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. 153 பாலுக்கு 208 ரன்கள அடிச்சு 3 முறை டபுள் செஞ்சுரி அடிச்ச ஒரே பேட்ஸ்மேன் அப்படிங்கிற பெயரை இப்ப வரைக்கும் ரோஹித் சர்மா வச்சிருக்காருங்க. என்னதான் ஐபிஎல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருந்தாலுமே தோனிக்கு பிறகு விராட் கோலி தான் இந்திய அணியின் கேப்டனா மாறி இருந்தாரு. ரோஹித் சர்மா கேப்டனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நினைச்சிருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரியே 2018 ஏசியா கப்ல விராட் கோலிக்கு இந்திய அணி ரெஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அதனால அந்த ஒரு டோர்னமென்ட்ல இந்தியாவின் கேப்டனா மாறி இருந்தாரு ரோஹித் சர்மா. அந்த ஒரு ஏசியா கப்ல ரொம்பவே நல்லா ஆடி இருந்தாரு பேட் மூலமாவே. 105 ஆவரேஜ் வச்சிருந்தாருங்க. 317 ரன்கள அடிச்சிருந்தாரு. அந்த டோர்னமென்ட்ல ஏசியா கப்பையும் அடிச்சிருந்தாரு ரோஹித் சர்மா. கேப்டனா வந்த முதல் டோர்னமென்ட்லயே அவர் கப் அடிச்சிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம்.